ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜெயம் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா ஒரு 7 கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், மீல் மேக்கர் ஊற வச்சு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், பொட்டேட்டோ இதெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். 1.5 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இதில் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் பட்டை, ஒரு பீஸ் பிரிஞ்சி இலை, ஒரு பீஸ் அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் சோம்பு, ஒரு 6 கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம் 1 ஸ்பூன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர் வச்சு கனமான ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த பட்டை, கிராம்பு, இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதில் போட்டுருவாங்க. ஒரு 10 முந்திரி போட்டுக்கோங்க. ஒரு 6 பீஸ் ஏலக்காய் போட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம இது பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். கோல்டு இந்த கலர் வந்துருச்சா. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தக்காளி எந்த அளவுக்கு மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம போட போகிறதில்ல. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கர் போடுறோம். தென் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை போடுறோம். பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு. நம்ம போட்ட காயெல்லாம் பாருங்கள் ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குங்களா. இப்போ இதில் நம்ம ரைஸ்க்கு தேவையான தண்ணி ஊற்றி நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ரைஸ்க்கு தேவையான தண்ணி. ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். காய்க்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பு மட்டும் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் விட்டால் போதும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.